வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. யுனைடெட் கல்வி நிறுவனங்கள் வளாகத்தில் ஏறெடுத்த ஏகலைவன் உலக சாதனை நிகழ்வு. கோவை மாவட்டம் கோவை பெரியநாயக்கன் பாளையத்தில் செயல்பட்டு வரும் யுனைடெட் கல்வி நிறுவனங்களின் யுனைடெட் தொழில்நுட்ப கல்லூரியின் ரோட்டராக்ட் கிளப் ஆஃப் யுஐடி, தி யுனைடெட் பப்ளிக் பள்ளியின் இன்டராக்ட் கிளப், ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் கோவை ரோட்டரி கிளப் ஆஃப் எலைட் ஆகியவை இணைந்து காமராசரின் பிறந்த நாளான கல்வி வளர்ச்சி நாளை ஏறெடுத்த ஏகலைவன் என்னும் பொருண்மையில் புத்தக வடிவில் மாணவ மாணவிகள் உலக சாதனை நினைவுகள் யுனைடெட் கல்வி நிறுவனங்கள் மைதானத்தில் சிறப்பாக நடத்தினர். யுனைடெட் கல்வி நிறுவனங்களின் தலைவர் முனைவர் எஸ். சண்முகம், நிர்வாக அறங்காவலர் முனைவர் கைலாஷ்குமார், செயலாளர் அருண் கார்த்திகேயன் மற்றும் யுனைடெட் பப்ளிக் பள்ளியின் செயலர் முனைவர் மைதிலி சண்முகம் தலைமை வகித்து தலைமை உரையாற்றினார். விழாவில் முதல் நிகழ்வாக தி யுனைடெட் பப்ளிக் பள்ளியின் முதல்வர் முனைவர் ஹரிணி வரவேற்புரையாற்ற கல்வி அணிவகுப்புடன் தொடங்கிய இந்நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சுனில் ஆனந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் தனது உரையில் காமராசரின் சிறப்புகளையும் கல்வி பணிகள் ஆகியவற்றை எடுத்துரைத்து கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். விழாவின் முக்கிய நிகழ்வாக புத்தக வடிவில் மாணவ மாணவிகள் என்னும் உலக சாதனை நிகழ்வு நிகழ்த்தப்பட்டது. இந்த புத்தக வடிவமானது 140 அடி நீளமும் 80 அடி அகலத்திலும் அமைக்கப்பட்டு ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் உலக சாதனையாக இடம்பெற்றது. தொடர்ந்து கல்வியின் இன்றியமையாமை பற்றிய உறுதிமொழியை அனைத்து மாணாக்கர்களும் ஏற்றுக்கொண்டனர். இத்தகைய சிறப்பான நிகழ்வை யுனைடெட் தொழில்நுட்ப கல்லூரியின் மாணாக்கர்கள் நலன் இயக்குனர் முனைவர் ஷர்மிளா வழிநடத்தி சென்றார். இந்நிகழ்வில் நிர்வாக இயக்குனர் முனைவர் சிவக்குமார் மற்றும் கோவை ரோட்டரி சங்கத்தின் தலைவர் மனோஜ், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். முனைவர் எஸ். இ. வெங்கடேசன், நிர்வாக அறங்காவலர் மற்றும் தலைமை வழிகாட்டி, அகில இந்திய சாதனை புத்தகம் மற்றும் அகில இந்திய உலக சாதனை மெய்நிகர் பல்கலைக்கழகம் இந்நிகழ்வை உலக சாதனை நிகழ்வாக அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளனர் என்பது யுனைடெட் கல்வி நிறுவனங்களுக்கு மேலும் பெருமையை சேர்த்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியின் இறுதியில் ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் யுஐடி இயக்குனர் ஷர்மிளா அவர்களும், நிர்வாக இயக்குனர் திரு சிவக்குமார் அவர்களும், ஆல் இந்தியா வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சே. வெங்கடேசன் மற்றும் மாணவர்கள் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டியளித்தனர். A magnificent celebration honoring the father of education whose vision transformed countless dreams into reality. Now I call The Rotaract Club of UIT and the Interact Club of United Public School organized aided the ஏகலைவன் is hereby called to order. Thank you, sir. Now, to enable us to do our service to ourselves and to our neighbors and to honor and glory thy holy name. Survey test. Of the things we think, say or do, is it the truth? Is it fair to all concerned? Will it build goodwill and better friendships? Will it be beneficial to all concerned? Divine grace, abundant blessings and unfailing guidance continue to inspire, strengthen and lead our institutions. On this gracious present adds great significance to the celebration. We are truly honored to have you among. 5 students will move into a position to create a grand human formation.
அது ஊரு சுற்றாம சோறுதான் போட்டு படிக்க வைத்தானம்மா. மாடு பிடித்த கையில் ஏடு கொடுத்த மகராஜன் இவன் தானம்மா. ஒரு உலகத்தில் ஒரு மீண்டு கருத்தது காந்தி இவன் தானம்மா. வலிமை இந்த கொண்ட பெரும் பெருமை ராஜன் இவனே. நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. பதவி இருந்தாலும் பதவி போனாலும் முடிவு புரிவானடா. தன்னை பெற்ற தாயை விட பிறந்த நாடுதான் பெரிது என்பானடா. ஆற்று நீரே அணைகள் கட்டியே தேக்க வைத்தானடா. கண்கள் ஊட்டும் நீரை தடுக்க இயலாமை எங்க வைத்தானடா. வலிமை இருந்தாலும் மிக எளிமையோடு இருந்தான். வெள்ளை வெள்ளம் கண்ட எங்கள் கருப்பு காந்தேவனே. நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் நாடு முன்னேற நாடு உழைத்தவனை நாடு பார்த்ததுண்டா. இந்த நாடு பார்த்ததுண்டா. நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. That was not merely a performance, Tanvi, it was an offering of gratitude. 124வது பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம். ஆனால் இந்த ஆண்டு அவரை பற்றி பேசுவது மட்டும் போதாது. அவர் கண்ட கல்வி கனவை நம் கண்முன் காட்சியாக உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணம் எங்கள் உள்ளங்களில் உதித்தது. அந்த எண்ணத்தின் முதல் விதையை விதைத்தவர் எங்கள் கல்வி இயக்குனர் முனைவர் டாக்டர் எஸ் மைத்ரி அவர்கள். ஒரு நாள் அவர்கள் என்னிடம் கூறிய ஒரு சிந்தனை, கல்வியை மையமாக கொண்டு மாணவர்களே வரலாறு படைக்கும் ஒரு நிகழ்வை உருவாக்க முடியாதா என்றார். அந்த ஒரு சிந்தனை, அந்த ஒரு தீப்பொறி, அந்த தீப்பொறி ஒரு கனல். அந்த கனல் இன்று ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சாதனை முயற்சியாக ஒளிர்கிறது. சிந்தனை விதை ஒரு புதிய பாதையை திறந்தது. பெருந்தலைவர் காமராசரை மையமாக கொண்டு பேச்சு போட்டி, மாறுவேட போட்டி என பல நிகழ்ச்சிகளை நடத்தினோம். அந்த மழலைகள் காமராசராக வேடமணிந்து மேடை ஏறிய போது அவர்களின் கண்களில் நாங்கள் கண்டது வெற்றியை ஒளி அல்ல, எதிர்கால இந்தியாவின் ஒளி அளவில் காட்சி அளிக்கிறது. இதில் புத்தகத்தின் பகுதி மட்டும் 65 அடி நீளமும் 50 அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்ட வடிவமாக அமைந்துள்ளது. புத்தக வடிவத்தை பற்றி நான் கூறியவுடன் எங்கள் ரோட்டரி கழகத்தின் துணைத் தலைவர் திரு அஜய் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. உடனே ஒரு காகிதத்தை எடுத்த கோடுகள் வரைய தொடங்கினார். நான் அமைதியாக அவரை பார்த்து கொண்டிருந்தேன். எனக்குள் ஒரு கேள்வி, இவர் சைபர் செக்யூரிட்டி மாணவரா இல்லை சிவில் இன்ஜினியரிங் துறையை தவறுதலாக விட்டுவிட்டவரா? அவ்வளவு துல்லியம், அவ்வளவு கணக்கீடு, அவ்வளவு நேர்த்தி அப்போது எனக்கு புரிந்தது. யூனிட்டி மாணவர்கள் Metropolitan constituency to inaugurate the book formation and giving to the youth to Peranthalaivar K. Kamaraj. Students, எல்லாருக்கும் வணக்கம். வில்லில்லாத ஏகாலைவன், விரலால் வரலாறு படைத்தவன், ஏடெடுத்த மாணவன், அறிவால் எதிர்காலம் படைப்பான் என்ற சிறந்த நோக்கத்தோடு தி யுனைடெட் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஏகெடுத்த ஏகதலைவன் என்னும் பெருமேல் புத்தக வடிவிலான உலக சாதனையை நிகழ்கின்றனர். இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். So, thank you very much. Thank you very much. Today, books shall not merely be open, they shall come alive. Ladies and gentlemen, every page of the book carries knowledge, every child carries potential. When these two unite, information is not merely an artistic presentation, it's a monumental declaration that education remains the gift of
children gathered here today. Ladies and gentlemen, with immense pride, with profound gratitude, and with great anticipation, let us witness this historic world record tour. Continues to flourish in every UIT for the formation to recreate the gratitude towards our leader Kamarajar. We could witness, and this is an artistic presentation. The magnificent book formation is not merely an artistic presentation, it's a monumental declaration that education remains the greatest gift humanity can offer. Music please. Of UPS. Excellent formation. Stand still. Do not move. The rest of the teachers who is there, please come away from the formation. Let's all move away from the formation. Rahul. Now it's time for the vote. பெருந்தலைவர் காமராஜரின் வழியை பின்பற்றி அறியாமை இருளை நீக்க உறுதியாக கல்வி கற்பேன். பசியில்லாத தமிழகத்தை உருவாக்கவும் சமத்துவ கல்வி வளரவும் பாடுபடுவேன்.
நாட்டின் மீது நம்பிக்கை கொண்டு என்றும் நேர்மையோடு திகழ்வேன் என்று உறுதியேற்கிறேன். Thank you, sir. Thank you, everyone. Thank you so much, students. Thank you so much, teachers. அஞ்சா சிங்கமே மங்கா தங்கமே எளிய குணத்தரே உண்மை மனத்தரே துணிவின் மயமே பணிவி சிகரமே. Thank you, road ratters. Thank you so much. Awesome. To kindly felicitate the gathering. தமிழ்நாட்டில் எவ்வளவோ அரசியல் தலைவர்கள் பார்த்திருக்கிறோம், எவ்வளவோ முதலமைச்சர்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் எளிமையான ஐயா பெருந்தலைவர் காமராஜ், நேர்மையான ஐயா பெருந்தலைவர் காமராஜ் அதிகாரத்தில் இருந்தாலும் தனக்கு எதையும் சொந்தமாக மக்களுக்காகவே வாழ்ந்த தலைவர் யாருன்னு கேட்டால் நம்ம தலைவர் காமராஜ். முதல்வர் மட்டுமல்ல, ஐயா பெருந்தலைவர் காமராஜ். அப்படியே பெருந்தலைவர் காமராஜ் பெருமைப்படுத்துகிற விதமாக ஏகெடுத்த ஏகலைவன் என்கின்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண ரோட்ராக்ட் கிளப்புக்கும் யூஐடி பப்ளிக் ஸ்கூல் இன்ட்ராக்ட் கிளப்புக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். ஏறெடுத்த ஏகலைவன் என்ற பெயரே போதும். ஐயா பெருந்தலைவர் காமராஜ் இதைவிட பொருத்தமான ஒரு தலைப்பு இருக்க முடியாது. தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான குழந்தைகள் கையில் ஏடு புத்தகம் எடுக்க காரணமாக இருந்தவர் ஐயா பெருந்தலைவர் காமராஜ். அந்த ஒரு பேரே அவர் கல்விக்கு இந்த சமுதாயத்துக்கும் சொன்ன செஞ்சால் செழிக்கட்டும். ஐயா பெருந்தலைவர் காமராஜ் ஒரு சீஃப் மினிஸ்டர் மட்டும் இல்லை, ஒரு விஷனரி. ஒரு காலத்தில் பசிக்கும் குடும்ப கஷ்டத்துக்கும் வேலைக்கும் போன குழந்தைகளை மதிய உணவு திட்டம் மூலமாக பள்ளிக்கு கொண்டு வந்தவர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல தலைமுறைகள் படித்து நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு விதை போட்டவர் ஐயா பெருந்தலைவர் காமராஜ். இன்னைக்கு இங்க இருக்கிற மாணவர்கள் எல்லோரும் புக் ஷேப்ல நின்று ஐயா காமராஜர் மரியாதையை செலுத்திருக்கீங்க. உண்மையா இது ரொம்ப அருமையான ட்ரிபியூட். உங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அதே போலத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் தலைமையிலேயே தமிழக வெற்றி கழகம் அரசும் கல்விக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. குறிப்பாக காலை உணவு திட்டத்திற்கு ஐயா பெருந்தலைவர் காமராஜ் காலை உணவு திட்டமின்றி பெயர் சூட்டி இருக்கிறார். ஐயா காமராஜ் காட்டிய கல்வி பாதையை இந்த அரசும் தொடர்ந்து முன்னெடுத்து செல்கின்றது. இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் நாளைக்கு இந்த தமிழ்நாட்டை வழிநடத்த போற தலைமுறை நீங்க தான். நல்லா படிங்க, பெரிய கனவு காணுங்க. உங்களுக்கு இந்த அரசாங்கமும் தளபதி விஜய் அவர்களும் நானும் நிச்சயம் உங்களுடன் உறுதுணையாக நிற்போம். பெருந்தலைவர் காமராஜர் வழியில் எப்பவும் துணையாக இருப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எண்ணியாங்கு எழுதுவோர் எண்ணியர் திண்ணீர் அகப்பின் வல்லுனை வணங்கி போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கல்வி குழுமத்துடைய தலைவர் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள், முதல்வர்கள், இந்த இனிய நிகழ்விற்கு தலைமையேற்று சிறப்பிருந்த வருகை புரிந்திருக்கும் பாசத்துக்குரிய ஐயா சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களும் அவர்களோடு வந்துள்ள அனைவருக்கு நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மிக்க வணக்கங்கள். ஒரு 5000 ஆண்டுகளாக துரோணாச்சாரியார் அர்ஜுனன் ஏகலைவன் என்ற பெயர் உலகம் முழுவதும் அறிந்தது. துரோணாச்சாரியாரும் அர்ஜுனனும் நாம் பேசும்போது ஏகலைவனை யாரும் மறந்ததல்ல. ஒரு 5000 ஆண்டுக்கு பிறகு 1903ஆம் ஆண்டு பிறந்த கிருஷ்ணவீரர் காமராஜர் ஐயாவுடைய
124வது பிறந்த நாளில் அந்த ஏகலைவன் என்ற பெயர் ஒரு நபருக்கு பொருந்தும் என்றால் அது காமராஜருக்கு மட்டும்தான் பொருந்தும். ஒரு 5000 ஆண்டுக்கு பிறகு ஒரு பெயர் ஒரு நபருக்கு பொருந்தக்கூடிய அளவில் இந்த கல்வி குழுமம் ஒரு சிறப்பை செய்திருக்கிறதுனா இதுதான் உலக சாதனை. யாருமே யோசிக்கவில்லை. அவர் விடுதலை வீரராக பார்த்திருக்கிறார்கள், முதலமைச்சராக பார்த்திருக்கிறார்கள், கல்விக்கு பாடுபட பார்த்திருக்கிறார்கள், நீர் மேலாண்மையை சிறப்பாக வழிநடத்துகிற பார்த்திருக்கிறார்கள், நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செய்தார்கள். ஆனால் யாரும் அவரை ஏகலினமாக பார்த்ததில்லை. ஏகலினமாக பார்க்க வைத்த இந்த கல்வி குழுமத்தின் முதலில் ஒரு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இதற்கு உறுதுணையாக இருந்த ரோட்டரி கிளப்புடைய அனைத்து நண்பர்களுக்கும் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப்புக்கும் இந்த நேரத்தில் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஒரு 8 நிமிடங்களில் இந்த மைதானத்தில் ஒரு பெரிய மேஜிக் நடந்தது. அனைத்து மாணவர்களும் ஒன்றாக இருந்தார்கள், ஒரு புத்தகத்தை வடிவமைத்தார்கள், கலந்து சென்றார்கள். ஒரு 8 நிமிடத்தில் என்ன செய்ய முடியும்? ஒரு 1240 மாணவர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு மாபெரும் உலக சாதனை செய்ய முடியும். அதற்கு மாபெரும் வெற்றி பெற்ற வெற்றி என்றாலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த முதலமைச்சருடைய வழித்தோன்றலாக வந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய முன்னிலையில் அவர் ஒரு மேட்டுப்பாளைய தொகுதியிட ஏறக்குறைய ஒரு 2 லட்சம் வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற விட்னஸ். இதை விட ஒரு உலக சாதனைக்கு அத்தாட்சி வேறு எதுவும் அல்ல. அந்த வகையில் இந்த சாதனையை ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் நாங்கள் உலக சாதனையாக பதிவு செய்கிறோம். ஏன் உலக சாதனையாக பதிவு செய்ய வேண்டும்? ஒரு 124 ஆண்டுக்கு முன்பு பிறந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இங்கு உள்ளவர் யாரும் அவர் இறக்கும் போது பிறந்திருப்பார்கள் என்று தெரியாது. அவர் 75 இறந்து விட்டார். சற்று ஏறக்குறைய 51 ஆண்டுக்கு முன்பு இறந்த ஒரு மனிதரை 51 ஆண்டுக்கு பிறகு இன்று அவரை முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு ஏகலைவனாக இருந்தால்தான் நாட்டை நாம் சிறப்பாக வழிநடத்த முடியும் என்ற கொள்கையோடு அவருடைய பெயரில் காலை உணவு திட்டத்தை உருவாக்கிய முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் அனைவரும் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் உரிதாக்கி வெற்றி என்றால் விஜய் என்ற தாரக மந்திரத்தோடு தினமும் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு பழக்க வழக்கத்தை நாம் அனைவரும் கடைபிடித்து வெற்றி பெற்றுக் கொண்டே இருப்போம். நன்றி. Thank you, sir, for your welcoming words. Now, I would like my special thanks for today's chief guest, Mr. MLA sir, for coming today and honoring this event. We are so happy with you sharing this wonderful event, sir. Thank you. And next, thanks to all the faculties of United Educational Institutions. இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஒரு நாளில் செஞ்சிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக அது ஒரு மோர் தென் 3-4 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 1400 ஸ்டூடெண்ட்ஸ் அசம்பிள் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் காலையிலேருந்து அவங்களால வேன் அனுப்பிச்சு நீங்கள் ஒருத்தர் லீவ் எடுத்துக்கூடாது, கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ காலையில் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி இன்னைக்கு நீங்கள் பண்ணது வந்து ஒரு பெரிய பிக் அச்சீவ்மெண்ட் ஆக்சுவலாக. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் த ஃபேக்கல்டிஸ் ஆஃப் யுனைடெட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். அந்த இது வந்து நம்ம காமராஜர் சார் நேமில் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங் டுடே ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக நிறைய எம்எல்ஏ சாரும் வந்து இது மாதிரி பேசின சார் சொன்ன மாதிரி வந்து காலை உணவு திட்டம் வந்து ரீசெண்டாக வந்து நம்ம சிஎம் வந்து காமராஜர் சார் நேமில் தான் வச்சுருக்காங்க. சிஎம் அவர் நினைச்சிருந்தாருன்னா அவரோட பேரே வச்சிருக்கலாம். ஸோ அவரோட பேர் வைக்காம அவருக்குள்ள ஒரு பெருந்தன்மை வந்து நம்ம காமராஜர் நேமையும் ஆட் பண்ணி அதை ஆட் பண்ணி வைக்கிறது வந்து ஆக்சுவலாக ரொம்ப பெருமை. ஆக்சுவலாக இது வந்து அவரோட பெருந்தன்மையை காமிக்குது சார் ஆக்சுவலாக. So thank you so much, and I congratulate for all the faculties and students who have participated today. Thank you so much. Thank you. Thank you, sir, for your warming words. Everyone. So I need to thank the management and Maithili ma'am to choose Rotary Club of UIT to have this event because you might have multiple clubs in your institution. Thanks to choosing Rotary Club for this initiative. Thanks for that, ma'am. And you have been ever supporting Rotarian as well. Thanks supporting. Keep supporting the district and the clubs as well. And regarding the Sharmila ma'am ஒரு ரோட்ராக்ட் இன்ஸ்டிடியூஷன்ல எப்படி ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் தட் as well ma'am. And to coming to the Rotary Club of UIT, the Hari and the team incoming president as well. So kudos to all the participants and the members of UIT because you have done the which means that last 4 மாசத்துல 2 book of records பண்ணிருக்காங்க. It's not an easy thing. So kudos to all the participants and the Rotary Club members as well. And yes, to the participants and the students,
if you want to arrange or இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்லாம் நீங்கள் பண்ணணும்னா, so please you guys have a Interact Club in your school as well. Please make a membership on the Interact Club and please be a part of Interact Club. Sorry. Personally, sir, and we have a request for you. So, see, we have a 100 plus clubs in around Coimbatore, sir, and we have 2,000 plus protractors in the age group of 18 to 30. So, we are ready to support all the government policies and the events you are planning for the social welfare. So, please include us. So, thanks for this opportunity. Thank you. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து யுனைடெட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூடலூர் கவுண்டம்பாளையம் பெருநாக்கியம்பாளையத்துக்கு உள்ளே இருக்க ஒரு முனிசிபாலிட்டியில் இருக்க ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் சயின்சஸ், ஸ்கூல் எல்லாமே இருக்குது. அரௌண்ட் 7 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இங்கே ரன் ஆகுது. இந்த ப்ரோக்ராம் இன்றைக்கி நடந்தது வந்து ஜூலை 15 காமராஜரோட பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, ஏன் அதை ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஈவெண்ட்டாக அதை வந்து பிளான் பண்ணக்கூடாதுன்னு யோசித்தோம். அதுக்கு எங்களுக்கு வந்து எங்களோட கல்வி இயக்குனர் டாக்டர் மைதிலி மேம் வந்து ரொம்ப முனைப்போடு இருந்து எனக்கு வந்து அது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்தாங்க. அப்படி யோசிக்கும் போது ரோட்ராக் கிளப் ஆஃப் யூஐடி வந்து லாஸ்ட் இயர் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணாங்க. ஸோ அதனால இந்த தடவையும் அந்த பேனருக்கு கீழே பண்ணலாம் அப்படிங்கும் போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தே கேம் ஃபார்வர்ட். அவங்க வந்து முனைப்போடு வேலை செஞ்சாங்க. என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது காமராஜரோட பிறந்தநாளை வச்சு இந்த புக் ஃபார்மேஷன், ஓப்பன் புக் ஃபார்மேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ண சொல்லலாம் மேம் அப்படின்னு சொல்லி யோசித்து நாங்கள் வந்து த யுனைடெட் பப்ளிக் ஸ்கூல் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் 1425 பேர் ப்ளஸ் டீச்சர்ஸ் 75 பேர் இன்க்ளூடிங் பிரின்சிபல் எல்லாரும் சேர்ந்து இந்த ஓப்பன் புக் ஃபார்மேஷனுக்கு வந்து கலந்துக்கிட்டாங்க. எல்கேஜி யூகேஜி குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாங்கும் போது அவங்க இந்த காம்படிஷன்ஸ் வச்சு மாறு வேட போட்டி, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், ஒரட்டாரிக்கல் காம்படிஷன் வச்சு அந்த குழந்தைங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ ரோட்ராக் கிளப் ஆஃப் யூஐடி வந்து இந்த தடவை எதில் பேர் எடுத்தாங்கன்னா, பேர் வச்சதுலேயே பேர் எடுத்துட்டாங்க. ரோட்ராக்டர் பிரசிடெண்ட் வந்து ஹரிபாலாஜி, அவர் வந்து ரொம்ப நேரம் யோசித்து அவர் கிளப் கோஆர்டினேட்டர் அந்த விஸ்வ கணேஷ் யோசித்து வச்ச பேர் அது. அண்ட் அகெயின் அந்த புக் ஃபார்மேஷன் அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரு எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், இந்த தடவை டிராயிங் மாஸ்டர்ஸ் யாரும் கூப்பிடாமல் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த தடவை உள்ளே வர போகிற வைஸ் பிரசிடெண்ட் அஜய் என் பின்னாடி நிற்கிறாரு. ஹீ டிட் தி என்டையர் கால்குலேஷன். அப்புறம் செக்ரட்டரி கம்யூனிகேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், சௌமியா, கிஷோர் அண்ட் எல்லா ரொட்ராக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்க. டே அண்ட் நைட் கிட்டத்தட்ட 8 மணிக்கு தான் அவங்க டெய்லியுமே போனாங்க. அந்த ஃபார்மேஷனோட புக் ஃபார்மேஷனோட ஏரியா பார்த்திங்கன்னா, பெரிமீட்டர் பார்த்திங்கன்னா 140 அடி நீளம் இருக்கும், 80 அடி அகலம் இருக்கும். என்டையர் பாக்ஸஸ் எல்லாம் சேர்த்து 4 குட்டி நூலகங்கள் மாதிரி நாங்கள் அமைச்சிருந்தோம். அது வந்து கல்வினால் அறிவு வருது, அறிவுனால் ஒரு நம்பிக்கை பிறக்குது, அந்த நம்பிக்கையினால் அந்த கனவு நிறைவேறுது. ஸோ அதுக்காக அந்த ஃபார்மேஷன் அந்த புக்குக்கு மட்டுமே 60 அடி நீளம், 65 அடி நீளம், 50 அடி அகலத்துக்கு ஃபார்ம் பண்ணோம். நடுவில் நின்று அந்த ஸ்பைன் ஃபார்மேஷன் எல்லாமே ரொட்ராக்டர்ஸ் ரெட் கேப்ஸ் போட்டு நின்னாங்க. த என்டையர் திங் வாஸ் ஃபார்ம் பை தி டீச்சர்ஸ் and the students of the United Public School. So thanks to the management, இன்னைக்கு வந்திருந்த எல்லா டிக்னிட்டரிஸ் அண்ட் எங்களோட சீஃப் கெஸ்ட்டுக்கு அவரோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால சார் வந்திருந்தார். மேட்டுப்பாளையம் தொகுதி கான்ஸ்டியூன்சியோட லீடர் அண்ட் மிஸ்டர் சுனில் ஆனந்த் சார் வந்திருந்து ஹி கிரேஸ் தி அக்கேஷன். தேங்க்ஸ் டு தி மேனேஜ்மெண்ட், எங்களோட ஃபவுண்டர் அண்ட் சேர்மேன் சார் எப்போதுமே எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறவங்க, அண்ட் அவர் டைரக்டர் சார் ஹூ இஸ் நியர்பை. சாரோட மோட்டிவேஷன் எப்போவுமே எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் ஆல் தி மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்டீஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எங்களது கல்லூரியில் இன்று பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய 124வது பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட் ஈவெண்ட் நடத்தினோம். அந்த ஈவெண்ட்டில் கிட்டத்தட்ட 1500 மாணவர்கள் பள்ளி மாணவிகள் மாணவர்கள் கலந்து கொண்டாங்க. இதில் ரோட்ராக் கிளப் ஆஃப் யுனைடெட் ஆல்சோ கலந்துட்டாங்க. மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. இதை வந்து அனைவரும் காமராஜருடைய நினைவு எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிற அளவில் இந்த ப்ரோக்ராம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் அந்த ஈவெண்ட்டுடைய ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம் என்ன அப்படின்னா, சின்ன குழந்தைகள், மேபி சின்ன 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகளிலிருந்து 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் வரைக்கும் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டதுனால காமராஜருடைய நினைவு ஒவ்வொரு மாணவனுக்கும் சென்றடையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. மேலும் இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ண அனைவருக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எங்களுடைய கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். யுனைடெட் கல்வி குழுமத்தில் இன்று ஒரு மாபெரும் உலக சாதனை பதிவு செய்யப்பட்டது. இந்த சாதனையானது பெருந்தலைவர் காமராஜருடைய
சிறப்பினை போற்றும் விதமாக ஏடெடுத்த ஏகலைவன் என்ற தலைப்பில் இன்று இந்த பெரிய புத்தகம் 68 அடி × 50 அடி நீளமுள்ள ஒரு புத்தகத்தை இன்று மாணவர்கள் ஒன்றாக இருந்து அதை வடிவமைத்து கொடுத்தார்கள். ஏன் ஏடெடுத்த ஏகலைவன் என்ற பெயர் இன்றைய நிகழ்வுக்கு அமைந்ததென்றால், ஒரு 5000 ஆண்டுகால வரலாறில் ஏகலைவன் என்ற ஒருவர் மட்டும்தான். ஆனால் வாழ்ந்து மறைந்த நம் கண்ணால் உணர்ந்த ஒரு மாபெரும் தலைவருக்கு அந்த பெயரினை அர்ப்பணம் செய்து இன்று 2ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் ஒன்றாக சற்று ஏறக்குறைய 1499 மாணவர்கள் ஒன்றாக இணைந்து பல்வேறு செயல்பாடுகளில் காமராஜர் ஐயாவை சிறப்பித்திருக்கிறார்கள். இன்று மைதானத்தில் நடந்த நிகழ்வானது ஒரு 8 நிமிடங்களில் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒன்றாக கலந்து சென்ற அந்த மாபெரும் செயலினை ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட் நாங்கள் உலக சாதனையாக பதிவு செய்கிறோம். ஏன் உலக சாதனையாக பதிவு செய்கிறோம் என்றால், மறைந்த 125 ஆண்டுகால ஆன ஒரு தலைவரை இன்று பிறந்த குழந்தைகள் ஞாபகம் வைத்திருக்கிறார் என்பதே இந்த சாதனையுடைய பெரிய முத்தாய்ப்பான ஒரு செயல். அது மட்டுமல்லாமல் காமராஜருக்கு மீண்டும் ஒரு புகழ் அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த கல்வி குழுமம் இன்று ஒரு மாபெரும் நிகழ்வாக இதை வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்விற்கு மேட்டுப்பாளையம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய முன்னிலையில், பல்வேறு ஆண்டோர் சான்றோர்கள் முன்னிலையில், ரோட்டரி கிளப்புடைய முன்னிலையில், ரோட்டரியுடைய அனைத்து பிரிவின் சார்பாகவும் இந்த நிகழ்வு சிறப்பாக எடுத்து அதை செய்தார்கள். அதை நாங்கள் உலக சாதனையாக பதிவு செய்து அவர்களுக்கான சிறப்பினை செய்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். சார், இது வரைக்கும் எத்தனை வேர்ல்டு ரெக்கார்டு நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கீங்க? எது சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க? எங்களுடைய சாதனை பயணம் என்பது 2050 நாள். இந்த 2050 நாளில் 2345 சாதனைகளை நாங்கள் சிறப்பாக பதிவு செய்திருக்கிறோம். நாட்களை விட சாதனைகள் எண்ணிக்கை அதிகம். அதில் கல்வி சார்ந்த சாதனைகள் தினமும் செய்து கொண்டே இருக்கிறோம். சற்று ஏறக்குறை தமிழ்நாட்டில் 7000 அரசு பள்ளியில் மட்டுமே சாதனைகளை பதிவு செய்திருக்கிறோம். அந்த வகையில் நமது இந்த வளாகத்தில் இது 2வது சாதனை. முன்பு செய்த சாதனை என்பது தேர்தல் விழிப்புணர்வுக்காக ஒரு மாபெரும் சாதனை செய்தோம். அந்த சாதனையின் மூலமாக ஆட்சி மாற்றமே ஏற்பட்டது. ஏன் ஏற்பட்டது? அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஒற்றை புள்ளியில் அனைவரும் வாக்களித்தார்கள். அதிகப்படியான வாக்குகள் இந்த தேர்தலில் தமிழகம் பெற்றது. அந்த பெற்றதன் காரணமாக ஆட்சி மாற்றம் நடந்தது. ஆட்சி மாற்றத்தில் இந்த அசெம்பிளியில் உள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினரை மீண்டும் 100 நாட்களுக்குள் அவருடைய முன்னிலையில் இன்ற சாதனை என்பது சிறப்புக்குரிய ஒரு சாதனை. இந்த சாதனையில் இன்னொரு முத்தாய்ப்பு என்றால், சமீபத்தில் தான் மாண்புமிகு முதல்வர்கள் அறிவித்தார்கள் காமராஜர் ஐயா பெயரில் காலை உணவு திட்டம். அதற்கு இந்த சாதனையை அர்ப்பணம் செய்வதுமாக இன்று நடைபெற்றது பெரிய சிறப்பு. எங்களுடைய சாதனை பயணம் 2050 நாளில் 2345 சாதனைகளை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இதில் இந்த சாதனை சிறப்புக்குரிய ஒரு சாதனை. நன்றி ஐயா. சார், உங்கள் பேர், உங்கள் டீம்? எங்கள் குழுவுடைய பெயர் அகில இந்திய புத்தகம் சாதனை புத்தகம், ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். அதோடைய நிறுவனர், தலைவர், அதோடைய செயலாளர், ஒருங்கிணைப்பாளர்கள் ஒன்றாக இன்று நாங்கள் ஒரு 7 நபர்கள் வந்திருக்கிறோம். இப்போது உங்கள் முன்பு இருப்பவர்கள் எங்களுடைய குழுவினர்கள். அனைவருக்கும் இனிய திருக்குறள் வணக்கம். என் பெயர் திருக்குறள் சக்திவேல், பேராசிரியராக பணிந்து கொண்டிருக்கின்றேன். ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமைப்பில் நானும் ஒரு நிர்வாகியாக இருக்கின்றேன். இந்த நமது யுஐடி கல்லூரியில் இன்று நடைபெற்ற இந்த நிகழ்வில் பங்கேற்றது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஏனென்றால் ஏடெடுத்த ஏகலைவன் என்ற ஒரு தலைப்பில் கர்ம வீரர் காமராஜர் கல்விக்கு கண் கொடுத்த அரசர், கல்வி அரசர் என்று தான் சொல்ல வேண்டும், கல்வி அரசராக விளங்கக்கூடிய காமராஜருக்கு இன்று ஒரு விழா ஏற்பாடு செய்து அது வெற்றிகரமாக உலக சாதனையாக இன்று அறிவித்தது நமது ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். அந்த வகையில் நானும் மகிழ்கின்றேன். இதில் பங்கு கொண்ட அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும், இதை ஏற்பாடு செய்த கல்லூரிக்கும் மற்றும் இந்த அமைப்புகளுக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். என்னை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இந்த ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்பது எனது குழந்தை திருக்குறள் தூதர் ஆசா மலர்மிதா என்பவர் சிறு வயதிலேயே 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது 1330 குறள்களையும் உலக சாதனையாக 13 மணி நேரம் தொடர்ந்து சொல்லி உலக சாதனையாக அறிவித்தது நமது ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அழகிட்டு வாய்பாடு கூறுக என்று 24 மணி நேரம் திருக்குறள் 1330 குறள்களுக்கும் எழுதி அதை கூறி உலக சாதனையாக 4 உலக சாதனையை புரிந்துள்ளார்கள். இதுபோல் பல மாணவர்கள், பல குழந்தைகள் இன்னும் உலக சாதனைகள் அவர்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளை கொண்டு வந்து
உலகுக்கு காட்ட வேண்டியது தான் நமது ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். அந்த அமைப்பின் சார்பாக இன்று இந்த நிகழ்வில் பல குழந்தைகள் இதை பற்றி அறிந்திருப்பார்கள். அவர்களுடைய திறமைகளை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். மிக்க நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 10 மணி காலையில் பெர்னாக்கம்பாளையம் UA கிரவுண்டில் ஏறெடுத்த ஏகலைவன் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அது ஒரு ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் அட்டெம்ப்ட் ஈவெண்ட் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ரொட்டரி கிளப் ஆஃப் UIT அண்ட் இன்ட்ரா கிளப் ஆஃப் UPS யுனைடெட் பப்ளிக் ஸ்கூல் ரெண்டும் கொலாப் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் பண்ண எங்களுக்கு உறுதுணையாக கூட இருந்து எல்லா கைடன்ஸும் கொடுத்த எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எஸ்பெஷலி எங்கள் சேர்மன் சார் சண்முகம் சாருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் அகாடமிக் டைரக்டர் மைத்லி மேமுக்கு ரொம்ப thanks, and director of student welfare Sharmila ma'am, who was the backbone of this entire project. Thank you so much ma'am. And எங்களோட staff coordinator Jagan sir, who supported us and எல்லா டைமும் கூட வந்து நின்று எங்களை இப்படி பண்ணோம் அப்படின்னு பண்ணி மோட்டிவேட் பண்ண சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் இன்ட்ரா கிளப்ல இருந்து பிரின்சிபல் UPSோட பிரின்சிபல் ஹரிணி மேம் அண்ட் வைஸ் பிரின்சிபல் ஸ்டாஃப் கோஆர்டினேட்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வெயில்னு கூட பார்க்காம 5 நாள் எல்லா ரொட்ராக்டர்ஸும் வந்துட்டு அந்த ஆர்கனைஸ் பண்ணுறதாகட்டும் ட்ராயிங் பண்ணுறதாகட்டும் ஒவ்வொன்றும் அவ்வளோ ஆர்வமாக சலுப்பே எடுத்துக்காம அவ்வளோ ஆர்வமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணோம். அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ சக்ஸஸாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். சீஃப் கெஸ்ட்டாக வந்து நம்ம சுனில் சார் வந்துட்டு MLA ஆஃப் மேட்டுப்பாளையம், ரொம்ப தேங்க்ஸ் சார் ஃபார் கிரேசிங் அஸ் இன் திஸ் ஸ்பெஷல் அக்கேஷன். அதுவும் இல்லாமல் நம்ம ரொட்ராக்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் சைட்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் ரொட்ராக்ட் ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்ட் சஞ்சய்னா வந்திருந்தாங்க. ரொட்ராக்ட் PHF பால் ஹாரிஸ் ஃபெல்லோ சஞ்சய்னா வந்திருந்தாங்க. அண்ட் வி ஆர் ஹாப்பி டு ஹேவ் ஹிம் டுடே. அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிருந்து ரொட்ராக்டர் கல்பனா அக்கா அண்ட் ரொட்ராக்டர் பொன்னி சரணி அக்கா 2 பேரும் வந்து எங்களுக்கு வந்து கூட இருந்து என்ன கைடன்ஸில் ரொம்ப தந்தாங்க. இட் வாஸ் இன்னி டேக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக போச்சு. இந்த டே வந்து எப்போவுமே எங்கள் மெமரிஸில் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருந்த ரொட்ராக்டர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ. மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக உலக சாதனை களத்திலிருந்து சிறப்பு ஒளிப்பதிவுடன் செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்.